கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். புது வருஷத்துல நம் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த புதிய வருஷத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தவும் பூரண பாதுகாப்பை தந்து உங்களை வழிநடத்தவும் கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நான் மன்றாடி ஜெபித்திருக்கிறேன். மாத்திரல்ல, புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது நம்ம மிக கவனமாக அந்த வருஷத்தை கர்த்தருடைய கிருபையோட, கர்த்தருடைய உதவியோட, தேவ பலத்தோட எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். புது வருஷ ஆராதனை நேரத்திலையும் சரி, புது வருஷ நிகழ்ச்சிகளிலும் சரி, நிறைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தியிருப்பாங்க, உற்சாகப்படுத்தியிருப்பாங்க, விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காலத்திலையுமே நல்லவராகவே இருக்கிறார். வெளிய காலங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய செட்டையின் மறைவிலை வைத்து மூடிக்கொள்ள அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த வருஷத்துல வெளி உலகத்துல மற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். காலங்கள் கடக்க கடக்க நம்ம கடைசி காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால வருகிற காலங்கள் முழுவதும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெளி உலக வாழ்க்கையில பல தீமைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். வருஷத்துக்கு வருஷம் அப்படிதான் மாறிக்கொண்டே வரும். இரவு நேரம் ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், முதல்ல கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் இருளும் இருக்கும். அப்புறம் அந்த வெளிச்சத்தினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், இருளுடைய பலம் கூடிக்கொண்டே வரும், அப்புறம் கருங்கும்னு இருட்டாயிரும். அதே மாதிரி தான் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால காலங்கள் அப்படித்தான் மாறிக்கொண்டே வரும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நிறைய பிரச்சனைகள், புதியதான பல காரியங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் வேதத்தின் அடிப்படையிலே நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நிழல்ல இருக்கிற வரைக்கும், பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் இவைகள் எல்லாம் பூரணமாய் கிரியை செய்யும். தேவனை விட்டு கொஞ்சம் நம்ம வெளியே வந்துட்டோம்னா நம்மை விழுங்கி போடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை ஆதாரத்தையே பாதித்து விடுவதற்கும் நிறைய பிரச்சனைகள் வெளி உலகத்துல சிங்கம் வாய் திறந்து காத்திருக்க மாதிரி காத்திருக்கு. அதனால இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்றது என்னன்னு கேட்டா, கர்த்தரை இன்னும் நெருங்கி சேருங்கள். போன வருஷத்துல நீங்க எப்படி கர்த்தருக்கு நெருக்கமா இருந்தீங்களோ அதை விட இந்த வருஷம் இன்னும் ஒரு படி மேல கர்த்தருக்கு நெருக்கமா இருக்கணும். கர்த்தரை கவனிச்சு பார்க்கணும். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அதே மாதிரி தேவனிடத்திலே அதிகமாக ஜெபம் பண்ணணும். இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு மேலோட்டமா ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னா மனசுல நல்லா வச்சுக்கங்க. இது வெளி உலகத்துல, சமுதாயத்துல, உலகத்துல, எல்லா தேசத்திலும் மாயையான காரியங்கள் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலக்க போகிற வருஷம். மாயையான காரியம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரிஜினல் என்று ஒன்று இருந்தா ஒரு ஃபேக்குன்னு ஒன்று இருக்கும், ஒரு டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி இந்த டூப்ளிகேட்னு சொல்றோம் பாருங்க, இவைகள் இந்த வருஷத்துல உலகம் முழுவதிலும் நிறைய பெருகுகிறதை பார்க்க முடியும். உண்மையான ஊழியர்கள் இருக்கிற மாதிரி ஃபேக் ஊழியர்கள் எழும்புவாங்க. உண்மையான விஞ்ஞானம் இருக்கிற மாதிரி ஃபேக்கான விஞ்ஞானம் எழும்பும். உண்மையான மருத்துவம் இருக்கிற மாதிரி ஃபேக்கான மருத்துவ காரியங்கள் வரும். இதெல்லாம் இந்த வருஷத்துல நிறைய வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனிதர்களுடைய கண்களை அல்லது எண்ணங்களை அது குழப்பப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த வருஷத்துல இருந்து பாருங்க, நீங்க நிறைய செய்திய கேள்விப்படுவீங்க. அப்படி அது இரண்டரை அப்படி கலந்து வரும் பொழுது நம்ம தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தேவ கிருபையினால மாத்திரம்தான் அது சாத்தியம். அப்ப நல்லா நம்ம ஜெபம் பண்ணணும். வெளியே சொல்லப்படுற எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்பிவிடக்கூடாது. இது நல்லது, இது ஒழுங்கானது, இதுதான் உண்மையானது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே நம்பிடக்கூடாது. இந்த 2025 நான் ஏன் இதை இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு சொன்னா, இந்த வருஷத்திற்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த போது கர்த்தர் பேசி சொன்ன காரியங்களுடைய சாராம்சம் இதுதான். நிறைய டூப்ளிகேட் எல்லா விஷயத்திலையும், அரசியல்லையும் சரி, சமுதாயத்திலும் சரி,
ஊழியத்திலும் சரி, விஞ்ஞானத்திலும் சரி, உணவுப் பொருள்களில் கூட சரி, நிறைய கலப்படமான காரியங்கள் எல்லா காலத்துல இருக்கு. இந்த வருஷத்துல நிறைய பெருக ஆரம்பித்து மனிதர்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்து இடம் பிடித்து கொள்ள போகிறது. அப்ப நல்ல கர்த்தருடைய கிருபையில நம்ம இருந்தா தான் உண்மையான காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. சொல்லப்படுற எல்லாத்தையும் நம்பிராதீங்க. ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா நீங்க போய் ஜெபம் பண்ணி இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை கர்த்தரிடத்துல விசாரித்து தெரிந்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேல நான் உங்களுக்கு பிரதானமா சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னா, பைபிளை படிங்க, வேதத்தை அதிகமா படிங்க. வேதத்தை தெளிவாக படித்து காலங்களையும் அதுல கர்த்தருடைய செயல்பாடுகளையும் சாத்தானுடைய செயல்பாடுகளையும் இனம் புரிந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளும் போதுதான் உங்களை சுற்றிலும் வருகிற இந்த ஏமாற்றம் தரக்கூடிய காரியங்களை, வஞ்சிக்கிற காரியங்களை தெளிவாக நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பைபிள் வெளிச்சம் இல்லாம நீங்க எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த இருண்ட காலங்கள்ல தீர்க்க தரிசனமான விளக்கை பிடித்து கொண்டு நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய வேதத்தை நல்லா வாசிங்க. சொல்லப்படுற எல்லா காரியம் நல்லது மாதிரியே தெரியும். உங்களுக்கு அப்படிதான் விளம்பரம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பிரபலஸ்தர்கள் அல்லது பெரிய பெரிய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், சில சமயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த அனுபவம் இல்லாத ஊழியக்காரர்கள் கூட சில காரியங்களை உங்களை வற்புறுத்துவாங்க, நம்ப சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாவற்றை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்றதுனால வேதத்துல அதைகளை தேடி பாருங்கள். இரண்டாவது, தேவனிடத்திலே ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை புதுசா சொல்றாங்களே, அது உண்மைதானா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டா கர்த்தர் கண்டிப்பா உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் காண்பித்து கொடுத்து விடுவார். இவர் தானே பேசுறாரு, இவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய அறிவாளி, ஞானி, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும், பாருங்க 1000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்ப அவங்க எல்லாம் முட்டாளா, இப்படி எல்லாம் விதண்டாவதம் பேசாதீங்க. கடைசி காலத்துல அப்படித்தான் இருக்கும். வேதம் சொல்லுது, கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை சாத்தான் இந்த நாட்களை செய்வான் என்று வேதத்துல நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல ரொம்ப கருத்தா இருந்தீங்கன்னா, இந்த வருடங்களில் வருகிற, இனி வரப்போகிற வருடங்களில் வருகிற மாய்மாலமான பயங்கரங்களுக்கு, மாயமான அந்த கண்ணிகளுக்கு தப்பித்து கொண்டு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம தெளிவாக ஓட முடியும். வேதத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் ஓடுவதற்கு இப்போவே அபியாசம் பண்ண வேண்டும். சரி, போன முறைகளிலே நாம் சந்தித்து கொண்ட போது கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அர்ப்பணிப்புன்னு சொன்னா டெடிகேட் பண்றது, ஒப்பு கொடுக்கிறது. அர்ப்பணிப்புங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருக்காது. அதை முழுவதுமாக சரண்டர் பண்ணுவது, ஒப்பு கொடுப்பது, அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதுகெலும்பே அர்ப்பணிப்புல தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கையிலே அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்புல நிறைய வகைகள் இருக்கிறது. நம்ம எதை கர்த்தரிடத்திலே என்னென்ன காரியங்களுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு வேத வசனத்தின் அடிப்படையில சில காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். ஒரு நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்தவன், நிரந்தரமா கர்த்தரோடு கூட வாழும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், சரியான வேதம் எதிர்பார்க்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா அவனுடைய வாழ்க்கை கண்டிப்பா கர்த்தருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டதாகவும் கர்த்தரால ஆளப்படுகிறதாகவும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்களை நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். எப்படி அர்ப்பணிக்கணும்? கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பையனை அர்ப்பணிக்கிறேன், வீட்டை அர்ப்பணிக்கிறேன், அப்படி செய்யறது மாத்திரம் இல்ல. நம்முடைய அர்ப்பணிப்பு ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நுணுக்கமா நம்ம ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய இருதயத்தை விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஏன்னா விசுவாசத்துக்கும் இருதயத்திற்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அந்த இருதயத்துல தான் அந்த நம்பிக்கை உண்டாகும். இதை பற்றி நம்ம தெளிவா 2 செய்திகள் பார்த்திருக்கிறோம்.
அடுத்து பாருங்க, நம்முடைய உணர்வுகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு இருக்குல்ல, உணர்வுன்னு சொன்னா ஃபீலிங்ஸ். அது பார்த்தீங்கன்னா அன்பு என்பது ஒரு உணர்வு, அதே மாதிரி மகிழ்ச்சி என்பது ஒரு உணர்வு, சோகம் என்பது ஒரு உணர்வு. இந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் அன்பிற்கு அர்ப்பணியுங்கள். அதை பற்றி ஒரு 2 பெரிய செய்தியில விளக்கமா விலாவாரியா நம்ம பார்த்தோம். மாத்திரல்ல, நம்முடைய உணர்வுகளை கிறிஸ்துவின் அன்புக்கு அர்ப்பணித்து விட்டோம். அர்ப்பணிச்சிருப்பீங்க. 3வது, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் இருக்கு பாருங்க, அவைகளை தேவனுடைய வசனத்துக்கு அர்ப்பணிங்க. என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அதை கர்த்தருடைய வசனத்தோட பொருத்தி பார்க்க பழகணும், பொருத்தி பார்க்கணும். இயேசு பாருங்க, கயிற்றில சவுக்கு உண்டு பண்ணி காசுக்காரர்கள் நிறைய அங்க இருக்கிற தேவாலயத்துல காசை வச்சு வியாபாரம் பண்ணுகிற வியாபாரிகள் உள்ள இருந்தாங்க. அவர்களுடைய காசுகளை எல்லாம் கீழே தட்டி விட்டு, புறாவு இருக்கிறவருடைய புறாவெல்லாம் கீழே கவிழ்த்து விட்டு, சவுக்கை கொண்டு அவர்களை அடித்து கர்த்தர் துரத்துறார். அந்த இடமே கலேபரமாகி விட்டது. அங்கங்க ஓடுறாங்க. இயேசு இந்த கோலத்துல யாரும் பார்த்தது இல்லை. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, சீஷர்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒரே கலவரம் வருது. திடீர்னு ஒருத்தர் போய் ஒரு சந்தை வெளியிலே கூட்டம் கூடுகிற இடத்துல சவுக்கு எடுத்துட்டு அடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிறவங்கள ஒரு கலவரமான சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்துல ஓட பார்ப்பாங்களா, ஒளிய பார்ப்பாங்களா? சீஷர்கள் கர்த்தருடைய வசனத்தை நினைத்து பார்த்தாங்க. வேதம் சொல்லுது, அவர் சவுக்கு எடுத்து அடிக்கிறத பார்த்த உடனே சீஷர்கள் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராகியம், கிறிஸ்துவை பட்சிக்கும் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தை நினைவு கூர்ந்தாங்க. அவருடைய பிதாவினுடைய வீட்டை குறித்த பக்தி வைராகியம், என் வீட்டை, பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கி விட்டீர்களே என்ற அந்த பக்தி வைராகியம் அவரை சவுக்கு எடுத்து அடித்து துரத்த வைத்தது. அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சூழ்நிலைய ஒரு வசனத்தோட இணைத்து பார்க்க வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தையை நம்ம எப்பவும் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கணும். அடுத்த காரியம் நம்ம பார்த்தோம், நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடத்தை இருக்கு பாருங்க, அந்த நடத்தைய பரிசுத்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். பேசுவதாக இருந்தாலும், எழுதுவதாக இருந்தாலும், பார்ப்பதாக இருந்தாலும், செயல்படுவதாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்தை மீறி நம்முடைய நடவடிக்கையில எது ஒன்றும் வந்துவிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதை பற்றி ஒரு 2 செய்தி நம்ம தியானித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையை, நம்முடைய லைஃப் முழுசையும் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுங்கள். கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை செய்யணும்? ஆண்டவரிடத்துல வந்தவர்கள் வந்த உடனே செய்ய வேண்டியது, கர்த்தாவே உமக்கு முழுசா என்னை கீழ்ப்படுத்துகிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படிதலுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். வாழ்க்கை முழுசையும் கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிக்கணும் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது. ஏன் இந்த கீழ்ப்படிதலை பிரதானப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு மனுஷர்களிடத்துல அவர்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுல தான் இருக்கு. அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டா, நாம் அவருக்கு கீழ்ப்படியணும். அதான் அவருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு, முக்கியமான எதிர்பார்ப்பு. அந்த கீழ்ப்படிதல் வந்துட்டா கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற எல்லா விஷயமுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும். கீழ்ப்படிதல் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா, உலகம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு முக்கிய காரணமே கீழ்ப்படியாம போனதுதான். உலகத்துல பாவம், மரணம், சாபம், வியாதி, நோய், நொடிகள் எல்லாம் உண்டாகி உலகமே ஒரு நரகத்தை போல மாறி இருப்பதற்கு காரணமே, மூல காரணம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படியாமைனாலதான் உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது. அப்படின்னா பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னு கேட்டா கீழ்ப்படியாமை. ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம். கீழ்ப்படியாதவன் அவனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தா கீழ்ப்படியாமையை தொடர்ந்து எல்லா பாவங்களும் உள்ளே வந்துடும். உலகத்துக்குள்ள வந்த போது கூட அப்படித்தான் வந்தது. கீழ்ப்படியாமை முதல்ல வந்துச்சு, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாவமும் உள்ளே வந்து விட்டது. நம்ம இன்னைக்கு பார்க்கிற எல்லா பாவமும், ஏமாத்துவது, பொய் சொல்லுவது, திருடுவது, விபச்சாரம் பண்ணுவது, கொலை செய்வது,
வன்கண்ணு, பொறாமை, போட்டி எல்லாம் இந்த கீழ்ப்படியாமையை பின்பற்றித்தான் உள்ளே வந்திருக்குது. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறார்னா, தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பிரதானமான எதிர்பார்ப்பாக வைத்திருக்கிறார். அத வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள்ல அதுல கர்த்தர் மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். பூமி எல்லாம் படைச்சு முடிச்சு எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு ஆசீர்வாதமா உண்டாக்கி மனிதனை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வச்சு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களான்னு பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சோதனை வைத்தார். அவர் சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழம் இருக்குது, அதை மாத்திரம் நீங்க பார்க்கவும் கூடாது, அதை புசிக்கவும் கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படிங்கிறது அவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஏன் அவர்களுக்கு இப்படி ஒரு கட்டளையை கொடுக்கணும்? சும்மா சொல்லாம இருந்தா கூட அவன் அந்த பழத்தை தொட்டிருக்க மாட்டான். ஒரு காரியத்தை, அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கேன், அதை திறந்து பார்த்துறாதன்னு சொன்னா தான் திறந்து பார்க்கணும் போல தோணும். ஏன் கர்த்தர் அதை சொன்னார்னா, அவர்கள் தனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவ்வளோ பெரிய உலகத்தை கொடுத்திருக்கிறோம், அதை ஆண்டு கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம். சிலர் கையில அதிகாரம் எல்லாம் வந்த உடனே பாத்தீங்கன்னா கொடுத்தவர்களை மறந்துடுவாங்க. அது அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, எனக்கு கீழ்ப்படுகிறானான் பார்க்கணும் என்று கர்த்தர் விரும்பி அவங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார், ஒரு டெஸ்ட் வைத்தார். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னால பரலோகத்தில் இதே போல ஒரு சம்பவம் நடைபெற்று அவருக்கு பிரியமாயிருந்த தேவதூதனாகிய லூசிபர் என்பவன் கீழ்ப்படியாமையினாலே கர்த்தருக்கு எதிராக கலகம் செய்து ஒரு பெரும் திரள் கூட்டம் தேவதூதர்களை தன்னிடத்துல ஈர்த்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமா அங்க போராடினதுனால கர்த்தர் அவர்களை கீழே தள்ளி போட்டார். அப்ப அவனுக்கு இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தோம். அவனுக்கு பேர் தான் சாத்தான். அவனை பின்பற்றின தூதர்களுக்கு பேரு சாத்தானுடைய தூதர்கள் அல்லது விழுந்து போன ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அப்ப இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் விழுந்து போய் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு போனதுனால புதுசா இப்ப கர்த்தர் மனிதனை உண்டாக்கி அவன் கையில இவ்வளவு பெரிய உலகத்தை கொடுத்து, 2 பேர் தான் அவங்க கையில இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது, எவ்வளவு நன்மை இருக்குது, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது, இவனும் அந்த லூசிபர் மாதிரியே கீழ்ப்படியாம போய் எனக்கு எதிராக கலகம் பண்ணிடுவானோ அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு சோதனை வைப்போம் என்று சொல்லித்தான் அந்த விருட்சத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு அவர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனா பாருங்க, அவர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கொஞ்ச நாள் ஒழுங்காதான் போச்சு எல்லாமே. கடைசியில திடீர்னு கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக அந்த பழத்தை சாத்தான் சொல்றாங்கிறதை கேட்டு அவர்கள் அந்த பழத்தை புசித்ததுனால, இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளே விழுந்து போனாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் நிமித்தம் இந்த உலகத்துல நம்மெல்லாம் பாவிகளாக வந்து பிறந்தோம். ரோமருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கு. இப்ப பாருங்க, அவர்கள் பாவம் செய்த பிறகு மனுஷ சந்ததி நீங்களும் நானும் பிறக்கும் போதே பாவிகளாக பாவத்தின் வித்தோட நம்ம பிறக்கிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிறகுதான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம். அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டா கீழ்ப்படியாமை. அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையில அவர்கள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. வேதத்துல பாருங்க, கர்த்தர் மனிதனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருந்தார்.
எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆதியாம புஸ்தகம் 1 அதிகாரம் 27, 28. அப்ப இவ்வளவு உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துரும், அந்த விலக்கப்பட்டது ஒரே ஒரு பழம்தான், ஒரே ஒரு மரம் தான். அந்த தோட்டத்துல எவ்வளவு மரம் இருக்குது, எவ்வளவு கனிகள் இருக்கிறது. உலகம் முழுதும், தோட்டத்துக்கு வெளியே போய் பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் விரிந்து பறந்து இருக்கிறது. எல்லாமே ஆதாமுக்கு சொந்தம். ஆனா கர்த்தர் விலைக்கினது பெரிய விஷயம் அல்ல, ஒரு மரம், அதுல இருக்கிற ஒரு கனி, இதுதான். அப்ப இதெல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் அதை போய் பார்த்து அதன் மேல ஆசைப்பட்டு அவன் விழுந்து போனான். அப்ப கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை இந்த உலகத்திலே கொடுத்திருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 27, 28 சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய சாயலின்படி கர்த்தர் மனிதனை படைத்தார். ஒரு மிருகத்தை மாதிரி நாலு கால்களை வைத்து ஒரு வாலை வச்சு தாண்டுற மாதிரி தவுற மாதிரி அப்படிலாம் கர்த்தர் படைக்கல. தம்முடைய சாயலின்படி அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்ல இருக்கிற மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருக ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானம்! இந்த உலகம் முழுவதையும் கட்டி ஆளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றையும் மனிதனுக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தி இருந்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை படிச்சு பார்த்தா, ஒரு இடத்திலே ஒரு சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். யார? மனிதர்களை. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர். எவ்வளவு பெரிய காரியம்! அவர் படைச்ச ஒவ்வொன்றின் மேலும் நீதான் அதிகாரி சொல்லி அதிகாரியாக வைத்தீர். எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்துல அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி அதிகாரம் கொடுத்துட்டார். அடுத்த வசனம் தான் முக்கியமானது. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு அவைகள் கீழ்ப்படிந்திருக்கவில்லை. சகலம் கீழ்ப்படியல. காரணம் என்னன்னா, இவன் கீழ்ப்படியல. நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் மற்றவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க நல்லா பாருங்க, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி மற்றவைகளை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பார். இயேசு முழுவதும் கீழ்ப்படிந்திருந்தனால்தான் அவருக்கு காற்றும் கடலும் கூட கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படியாம இருக்கிற மனுஷன் எதையும் கீழ்ப்படுத்திக் கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். அப்ப இந்த கீழ்ப்படியாம வந்த போது அவனுக்கு ஒன்றும் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொல்லி இருந்தோம், அவன் அதை சுதந்திரித்துக் கொள்ளல. கர்த்தர் சொல்லாத காரியத்தை கீழ்ப்படியாமையினாலே நிறைவேற்றினான். அதனால் அவன் அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன, கர்த்தர் ஏன் இப்ப நம்மளை கீழ்ப்படியணும்னு சொன்னாருன்னு சொன்னா, கீழ்ப்படியாமையினாலே இழந்ததை கீழ்ப்படிதலினாலே தான் நீங்க திரும்ப பெற முடியும். கீழ்ப்படியாமையில் இழந்ததை கீழ்ப்படிதலினாலே திரும்ப பெறணும். இப்ப நீங்க கீழ்ப்படியத்தான் மற்றவைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமா எழுதி கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்ளணும்னா அதை கீழ்ப்படிதலினால்தான் திரும்ப பெற முடியும். ஏன்னா இழந்தது கீழ்ப்படியாமையினாலே. அப்ப இப்ப கூட நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் சும்மா சுதந்திரத்தை விட முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் ஒரு காரியத்தை கீழ்ப்படுத்த முடியும் உலகத்துல. அது இல்லாவிட்டால் அவனுக்கு ஒன்றும் கீழ்ப்பட்டிருக்காது. ஏன் இப்படி நடக்குது? பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், மனைவி எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு கீழே வேலை செய்யறவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஊழியத்திலே விசுவாசிகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, சபை நடத்துறேன், எல்லாம் தான் செய்யறேன், ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, முதல்ல நீங்க கீழ்ப்படிங்க.
கீழ்ப்படிதனால்தான் நீங்கள் இந்த அதிகாரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் மீட்டு கொள்ள முடியும். இதுதான் அதனுடைய ரகசியம். நீங்க எவ்வளவுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவு நீங்கள் காரியங்களை உலகத்துல கீழ்ப்படுத்திக் கொள்வீங்க. கீழ்ப்படுத்திக் கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் மனிதர்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவைகளை கீழ்ப்படியாமைனாலே இழந்துட்டாங்க. மறுபடியும் இப்போ அவர்கள் கீழ்ப்படியும் போது அதை மறுபடியும் மீட்டு எடுத்துக்கொள்ள முடிகிறது. நீ அதெல்லாம் மீட்டு எடுக்கணும், இந்த உலகத்தை மறுபடியும் ஆண்டு கொள்ளணும். கர்த்தருடைய வருகையிலே தேவனுடைய ராஜ்யத்துல நீங்கள் இந்த உலகத்தினுடைய பூர்ண ஆசீர்வாதங்களையும் பெறணும்னா கீழ்ப்படியாமையோட உங்களால் அதை பெற முடியாது. கீழ்ப்படியாமையினாலே இழந்தவைகளை கீழ்ப்படிதனாலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கர்த்தர் நம்மை கீழ்ப்படியும்படிக்கு சொல்றார். வசனத்துக்கு கீழ்ப்படி, என் கட்டளைக்கு கீழ்ப்படி என்று கர்த்தர் உங்களை வற்புறுத்துவது நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதற்காக, நம்ம இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெறுவதற்காக. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்து நீங்கள் வேறு ஒன்றையும் கீழ்ப்படுத்த நினைச்சா உங்களால் அது முடியாது. குடும்பம் அப்படித்தான் இருக்கும், பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க, மனைவி அப்படித்தான் இருப்பார்கள், நண்பர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க ஒன்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ள முடியாது. விசுவாசிகள் அப்படித்தான் இருப்பாங்க, உடன் ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. காரணம், நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்பதுதான் தேவ ரகசியம். சரி, கீழ்ப்படிதல்னு சொல்றோமே, அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும்ல, இதாங்க கீழ்ப்படிதல் அப்படின்னு இருக்கணும்ல. வேதத்துல கீழ்ப்படிதலுக்கு 2 உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டு காலத்துல, இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாட்டு காலத்துல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் பிரசித்தமாய் சொல்லப்பட்டது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிக்கிறதுல ஆபிரகாம் நம்பர் 1 பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து இயேசுனுடைய கீழ்ப்படிதல், அது நமக்கு பிரசித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் தம்முடைய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர் கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கை உதாரணங்கள் தான் ஒரு கீழ்ப்படிதல்னா எப்படி இருக்கணும், கீழ்ப்படிகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதிலெல்லாம் அவன் கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், இதை பற்றியெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் என்ன சொன்னாலும் அது முடியுமா முடியாதா, இதுல என்ன லாப நஷ்டங்கள் என்ன இருக்கும், ஒருவேளை இது நம்முடைய வாழ்க்கைக்கு பாதகமாக அமைந்து விடுமா, சாதகமாக வருமா, எதை பத்தியும் யோசிக்கிறல, குதினா குதிச்சுருவார். அவர் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால், இது கர்த்தர் சொல்ற சாட்சி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய விதிகள், நான் அவனுக்கு கொடுத்த விதிகள் இருக்கு பாருங்க, இப்படி நடக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு, அந்த விதிகளையும் என்னுடைய கற்பனைகள், கற்பனைன்னு சொன்னா இமேஜினேஷன் கிடையாது, கமெண்ட்மெண்ட்ஸ், அவனுக்கு சொன்ன கட்டளைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அதான் கீழ்ப்படிதல். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அது கட்டளையாயிருந்தாலும் கீழ்ப்படிவாரு, எதுவா இருந்தாலும் நியமமாயிருந்தாலும் கீழ்ப்படிவார், பிரமாணமாயிருந்தாலும் கீழ்ப்படுவார், எதிர்கேள்வியே கேட்க மாட்டார். அதான் அவருடைய கீழ்ப்படிதலின் உச்சகட்டம். இதெல்லாம் ஆண்டவர் அவர் கொடுக்கிற சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்ல மேலும் என்ன சொல்றார் பாருங்க, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தில் யாவற்றையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எதனால? நீ கீழ்ப்படிஞ்சதுனால. அவர் இந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்ததுக்கு காரணம் சொல்றார் மேல, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டதுனால இந்த ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே சொன்னேனே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு கொடுத்த
ஆசீர்வாதங்களை பெறணும்னா கீழ்ப்படிதலால தான் அதை மீட்டு கொண்டு பெற முடியும். இவர் கீழ்ப்படிந்தார், அந்த ஆசீர்வாதங்கள் இவருக்கு கைவசப்பட்டது. கீழ்ப்படியாம நீங்க எதையுமே பெற முடியாது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் விசேஷமானது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல், நிபந்தனை இல்லாத, எதிர்கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். அவர் அழைக்கப்பட்ட போது அவர் கர்த்தரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அவர் புதுசு. அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதித்தவர்கள். கர்த்தர் அப்பதான் அவர் சந்திக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். உடனே அவர் எதிர்கேள்வி எதுவுமே கேட்கல. அந்த கட்டளையில அவர் சொன்ன காரியத்துல கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்குது. நீங்களும் நானும்னா கண்டிப்பா கேட்டிருப்போம். நானா இருந்தா நிச்சயம் கேட்டிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் எதையும் கேட்கல. கர்த்தர் சொல்றாரு, அவ்வளவுதான், நம்ம போகணும். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்றார். இதுல எவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க. ஏன் இதெல்லாம் விடணும்? முதல் கேள்வி, ஏன் எங்க அப்பாவை விடணுமா, அம்மாவை விடணுமா? வசனத்துல சொல்லு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கு. இதெல்லாம் விடணுமா? இனத்தாரை விடணுமா? நீர் ஆசீர்வதிக்கிறதுனா எங்க வீட்டில இருந்தே நீ ஆசீர்வதிக்க முடியாதா? எங்க ஊர்லயே நீ ஆசீர்வதிக்க முடியாதா? இந்த கேள்வி நமக்குள்ள வரும். மூணாவது பாருங்க, அதை விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். எந்த தேசம்? அடுத்த கேள்வி, எங்க போகணும் ஆண்டவரே? கிழக்க போகணுமா, தெற்க போகணுமா? ஒரு டாக்ஸியில ஏறி உட்கார்றோம், டிரைவர் கேட்கிறாரு எங்கேயா போகணும்னு கேட்பார்ல. போன்னு சொல்லியாச்சு, புறப்பட, அவ்வளவுதான். எங்க போகணும்? எவ்வளவு நாள் ஆகும்? அந்த இடம் எங்க இருக்குது? அது யாருக்கு சொந்தமானது? அங்க போய் நான் கஷ்டப்படணுமா? தெரியாத ஒரு ஊரு, தெரியாத ஒரு தேசம். இப்ப மாதிரி எந்த விஞ்ஞான வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இல்லாத ஒரு தேசம். இந்த கேள்வி நியாயமானது. அவர் கூப்பிட்டு, நீ போ. எங்க போகணும்? நான் உனக்கு காமிக்கிற தேசம். எந்த தேசத்தை காமிக்கிறீங்க? போ, அவ்வளவுதான். அவர் எந்த எதிர்கேள்வியும் கேட்கல. ஆபிரகாம் ஏன் போக வேண்டும் என்றோ, எங்கே போக வேண்டும் என்றோ, எப்ப புறப்படணும்னு கேட்கல. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்டு போனார். சொல்லிட்டார், போவோம். போகும்போதே அவர் சொல்லுவார். அதான் ஒரு உயர்ந்த ஒரு விசுவாசம். ஒரு முறை பாருங்க, சில குஷ்டரோகிகள் இயேசுவிடத்திலே வந்தாங்க. இயேசுவிடத்திலே வந்து தங்களுடைய கைகளை கால்களை காட்டுறாங்க. உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கு. அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. பார்த்தா சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி கல்லெறிஞ்சிருவாங்க. ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். இயேசு வர்றாங்கன்னு கேள்விப்பட்டு அவரிடத்துல போறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் சுகமாகி விட்டீர்கள், நீங்க போய் உங்களை ஆசாரியரிடத்திலே காண்பிச்சு குஷ்டரோகம் குணமானதுக்கு உண்டான பரிகார காணிக்கையை அங்க செலுத்திட்டு போயிருங்க என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் கைய காலை பார்த்தா குஷ்டரோகம் அப்படிதான் இருக்கு அவனுக்கு. கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன ஆண்டவரே, குணமாகட்டும், நாங்க போகிறோம் சொல்லல. உடனே அவர்கள் திரும்பி போனாங்க. எங்க? ஆசாரியர் இடத்துல போனாங்க. தங்களுடைய கையை காட்ட பக்கத்துல இருக்க ஒரு வழி சொல்லியிருப்பான், உனக்கு குணமாயிருச்சா? இல்ல அப்படித்தான் இருக்கு. உனக்கு குணமாயிருச்சா? இல்ல அப்படித்தான் இருக்கு. அப்ப ஆசாரியர் இடத்துல போய் என்ன காமிப்பது? யாரும் கேட்கல. இயேசு சொல்லிட்டார், போவோம்னு சொல்லி போனாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகிற வழியிலே சுகமானார்கள். அப்ப இது ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய கீழ்ப்படிதல். எனக்கு நடக்கட்டும், நான் அப்புறம் கீழ்ப்படுகிறேன், எனக்கு விடுதலை கிடைக்கட்டும், அப்புறம் போய் சொல்லுகிறேன் என்பது அல்ல. ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதுதான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் சொன்ன உடனே எங்க போகணும், எப்ப போகணும், எது ஒன்னும் எதிர்கேள்வி கேட்கல. உடனே அவர் புறப்பட்டு போனார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாருங்க, அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. சிலர் கீழ்ப்படிவதற்கு பல நிபந்தனைகளை வைப்பாங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா பல நிபந்தனைகளை வைப்பாங்க. இது இப்படி நடக்குமா, அப்பதான் நான் ஊழியத்துக்கு வருவேன், அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லி பல நிபந்தனைகளை கர்த்தருக்கு வைப்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 59 62 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 2 ஆட்களை பத்தி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதுல முதல் ஒரு ஆளு
இயேசுவை சுற்றி நின்று கொண்டிருக்கிறான். அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். மற்ற சீஷர்களை அப்படித்தான் போய் கூப்பிட்டாரு. கடல்ல இருந்து வலைகளை எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்பினோடனே என்னை பின்பற்றி வா என்றார். ஏன் எதுக்குன்னு ஒன்னும் கேள்வி கேட்கல, உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. இவர் யாரு, இவரை நம்பி போகலாமா, அடுத்த வேளை உணவுக்கு எங்க போறது, எங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போறோம், எந்த கேள்வியும் இல்லை. கூப்பிட்டாரு, போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆண்டவரே, வர்றேன், ஆனா முதல்ல போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு நான் வர்றேன். இது நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஏதோ உங்க தகப்பனார் இறந்து அவருடைய பாடியை எடுத்து வெளியே வச்சு அடக்கம் பண்றதுக்கு காத்திருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். உண்மை அது அல்ல. வீட்டில் ஒரு வயசான தகப்பனார் இருக்கிறாரு. நான் வீட்டுக்கு போய் அவர் மரிக்கிற வரைக்கும் கூட இருந்து, அவர் மரிப்பதற்கு 2 வருஷம் ஆகுமோ 3 வருஷம் ஆகுமோ, அவர் மரித்த பிறகு கடமையெல்லாம் முடிச்ச பிறகு உங்க ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னான். மற்றபடி அவன் உடனே அங்க செத்தெல்லாம் கிடக்கல. அப்படி இறந்து கிடந்தால் இங்கே நின்று கொண்டிருக்க மாட்டான். அப்ப அவர் மரிக்கிற தருவாயில் இருக்கிறாரு, அல்லது வயசாகி விட்டது, எந்த நேரமும் அவருக்கு மரணம் வரலாம். அவர் மரிச்ச பிறகு என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு நான் திரும்ப வருகிறேன். இப்படி சொல்றவங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாளும் அவர் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வர்றேன், இப்பதான் வேலையில சேர்ந்துருக்கிறேன், இந்த சம்பாத்தியம்லாம் ஓரளவுக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் போட்டு ஒரு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு பணம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா கூட நான் ஊழியத்துக்கு வந்துருவேன், கர்த்தர் என்னை அழைத்தால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பாருங்களேன், அவங்க வரவே மாட்டாங்க. அவர்கள் ஒன்றன் பின் ஒன்று, இவன் அதுக்கு பிறகு வந்த மாதிரியே தெரியல. அதற்கு இயேசு சொன்னார், அவன் காரணம் சொல்ல தெரியுது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி, மறுபடியும் சொல்றார். அவன் இதை கேட்ட மாதிரி தெரியல. பின்பு வேறொருவன், இன்னொரு ஆள் பாருங்க, இது ஒரு டைப், ஒரு கேட்டகரி. இன்னொரு ஆளு அப்பவே பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். ஏன்னா அவன் போயிட்டான், நான் பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் என் வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டு அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். நான் வீட்டில் போய் மற்றவங்ககிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சு, அந்த முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தரனை கூப்பிடுறாரு, நீங்க வீட்டில் சொல்லி பாருங்க, அப்பதான் தெரியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னுடைய தகப்பனாரிடத்துல போய் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு போகணும், கர்த்தரனை கூப்பிடுறாரு. எனக்கு அப்ப பேச தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிள்ல ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் தெளிவா என்னை கூப்பிடுகிறார், எனக்கு தெரியுது. என் தகப்பனாரிடத்துல அவர் ஒரு அரசாங்கத்தில் அதிகாரியாய் வேலை செய்தவர். நான் அவரை போய் சந்திச்சு அவரை போய் பார்த்து சொன்னேன், அப்பா, என்னை ஆண்டவர் அழைக்கிறாரு ஊழியத்துக்கு, நான் முழு நேர ஊழியத்துக்கு போக விரும்புறேன்னு சொன்னேன். என்னுடைய தகப்பனார் ஒரு எதிர்ப்பும் சொல்லல. அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார், உன்னைய கர்த்தர் கேட்டார்னா நீ போ தாராளமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கர்த்தர் 5 பிள்ளையை கேட்டா கூட நான் கொடுத்து விட தயாரா இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய தகப்பனார் சொன்னார். ஆனா எல்லா வீட்லயும் அப்படி நடக்காது. இதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் பல பேர் முழு நேர ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன போது வீட்டுல நடந்த குழப்பங்களும் வீட்டுல நடந்த எதிர்ப்புகளும் சொல்லி மாளாது. அவ்வளவு காரியம் இருக்கும். இவன் போய் குடும்பத்துல வீட்டுல மற்றவங்கிட்ட கர்த்தர் என்னை கூப்பிடார் போனேன்னு சொன்னா அவங்க விட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அப்படின்னா இவன் நான் போய் சொல்லிட்டு தானே வர்றேன்னு சொன்னா, ஏன் கர்த்தர் இந்த பதிலை சொல்லணும்னு சொன்னா, இவன் சொல்லிட்டு வர்றேன்னு போறது இந்த இடத்துல இருந்து தப்பிப்பதற்காக. அவன் பின்னிட்டு திரும்ப போகிறான். இயேசுக்கு எல்லாருடைய மனசுல இருக்கிறதுன்னு தெரியும். அவர் சொன்னார், இவன் சும்மா சால்ஜாப்பு சொல்லிட்டு போறான், இவன் திரும்ப மாட்டான். இதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். கடமையெல்லாம் முடிச்சுட்டு வருவேன். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாமே, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு தேராகுக்கு, எங்க வீட்டுல நிறைய ஒரு பெரிய ஆஸ்தி உள்ள ஒரு ஆளு, அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு அப்புறம் புறப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், 4வது வசனத்துல புறப்பட்டார்.
அவர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுது. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லிட்டார்னா உடனே நாம் அந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல தாமதம் பண்ணாதீங்க. நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு காரியம் தான். தாமதமான கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமையே. தாமதமான கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்யி அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே என்ன செய்யறாங்கன்னா, இல்ல எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் இதெல்லாம் போய் செஞ்சு முடிச்சுட்டு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லல. இவன் அதைத்தான் சொன்னான். நான் போய் எங்க வீட்டுல செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன், செஞ்சுட்டு வந்து நாங்க அப்புறம் கீழ்ப்படுகிறோம். அது கீழ்ப்படியாமை. தாமதமான கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமையே. அப்ப ஆண்டவர் சொன்னா உடனே செஞ்சிடணும். சிலர் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ்ல போய் மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிட்டு நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், இவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் செய்வதற்கு இவ்வளவு கடமை இருக்குது, அவங்க அதை என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது எப்படி நான் அதுக்கு கர்த்தர் சொன்னா கூட நான் எப்படி புறப்படுவது? முதல்ல என் வேலைதான் முடிச்சுட்டு வர்றோம். நீங்க முடிச்சுட்டு வந்து பாருங்க, அந்த அழைப்பு உங்களுக்காக காத்திருக்காது அங்கே. அதான் அதுல நம்ம தெரியணும். தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு உடனடியா கீழ்ப்படியணும். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, உடனடியான கீழ்ப்படிதல். உடனே கீழ்ப்படிந்தான். அதான் வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிவதை தாமதம் பண்ணீங்கன்னா, இந்த ரெண்டு ஆட்களும் பாருங்க தாமதம் பண்றான். கர்த்தர் கூப்பிட்டார், நீ போய் பிரசங்கம் பண்ண, இப்ப போய் பிரசங்கம் பண்ணுன்னு அர்த்தம். இப்ப போய் பிரசங்கம் பண்ணு, அதான் அர்த்தம். இவன் சொல்றான், எங்க வீட்டுல எங்க அப்பா சோமலாம இருக்கிறாரு, அவங்களெல்லாம் போய் நான் அடக்கமெல்லாம் பண்ணி வச்சுட்டு 5ஆம் நாள் காரியம் 40ஆவது நாள் காரியமெல்லாம் முடிச்சுட்டு ஜெபமெல்லாம் நடத்திட்டு அப்புறம் வந்து கீழ்ப்படுகிறேன். அதுக்கு பேர் கீழ்ப்படியாமை. தாமதமான கீழ்ப்படியதல் கீழ்ப்படியாமை என்ற அர்த்தத்துல தான் வருது. கர்த்தர் உடனடியான கீழ்ப்படுதலையே மனிதர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இல்லாட்டா அந்த உங்க கீழ்ப்படிதலுக்கு குவாலிட்டியே கிடையாது. அப்புறம் வந்து நீங்க என்ன உட்கார்ந்து என்ன சாதிப்பது? எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து என்ன சாதிக்க போகிறீர்கள்? சிலர் சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு எல்லாம் செட்டில் பண்ண பிறகு நான் வந்து கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு வர்றேன். எப்போ? 65 வயசுல. இப்போ வந்து எல்லாம் உடம்புல இருக்க சக்தியெல்லாம் போன பிறகு வயதான காலத்துல இவரை பார்க்கவே 4 பேர் வேணும். இவர் போய் எப்படி அலைவாரு? எப்படி போய் ஊழியம் செய்வாரு? என்ன செய்யலாம்? அப்படி ஆயிருச்சு. நமக்கு நடக்க முடியல, ஓட முடியல, வெளியே போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. என்ன செய்யறது? ஒரு மொபைல் போனை வைத்துக்கொண்டு திரையில தனக்கு தெரிந்த எதையாவது பேசி கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்ப ஓட வேண்டிய காலத்துல ஓடணும், விதைக்கப்பட வேண்டிய நேரத்துல விதைக்கணும், விளைய வேண்டிய நேரத்துல விளையணும். அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? உடனடியான கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுடைய 2வது கீழ்ப்படிதல் இன்னும் விசேஷமானது. ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்துல அவருடைய பிள்ளை சம்பந்தப்பட்ட காரியத்துல ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு காமிச்சார் பாருங்க. அது நம்ம கற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. 22வது அதிகாரத்துல சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். எப்படி இருக்கும்? ஆபிரகாமுடைக்கு 1000 இடி விழுந்த மாதிரி. ஏகசுதன், இவருக்காகத்தான் அவர் 25 வருஷம் காத்திருந்தார். 75 வயசுல தனக்கு பிள்ளையே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75 வயசுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அவன் மூலம் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். அதை எதிர்பார்த்து 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 வருடங்கள் கடந்து ஓடி 25 வருஷமாகி 100வது வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப எவ்வளவு அவர் மேல பாசம் வச்சு தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அவருடைய அன்பு முழுசும் ஈசாக்கு மேலதான், அந்த குழந்தை மேலதான். அப்ப திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து புறப்பட்டு மோரியா மலைக்கு போய் அங்க இருக்கிற மலைகளில் ஒன்றின் மேலே உன்னுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கை பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? இப்ப என்ன செய்யணும்?
யோசித்து பாருங்கள், எந்த எதிர்கேள்வியும் கேட்கல. அடுத்த வசனம், 3வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேலே சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இது என்ன மாதிரி ஆளுவரு? இது என்ன காரியம்? காலையில கர்த்தர் பேசுறாரு, உடனே காலையில எந்திரிச்சாரு, டக்குன்னு பக்கத்துல இருந்த விறகுகள் எல்லாம் எடுத்தாரு, தகன பலிக்கு உண்டான விறகுகளை வெட்டினாரு, தானே கழுதையை எடுத்தாரு, மகனை கூப்பிட்டாரு, வாடா போவோம்னு சொன்னாரு, 2 வேலைக்காரர்களையும் அழைத்து கூட புறப்பட்டுட்டாரு. இது என்ன ஏது கேட்க வேணாமா? இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒரு எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் கஷ்டமான காரியத்தை வெளிப்படுத்தினா நீங்க என்ன செய்வீங்க? பொதுவா என்ன செய்வாங்க? இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, நேத்து நான் படுத்திருந்த போது கனவுல அப்படி எனக்கு தோன்றுச்சு, கர்த்தர் சொன்னாரு. இதே இது வேற காரியமா இருந்தா கன்ஃபார்மா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி காரியமா இருந்தா அப்படி ஒரு கனவு தெரிஞ்சது, இந்த மாதிரி எனக்கு தோன்றியது, சரிதானா அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரத்துல போய் நிற்போம். வேலையை விட்டுருன்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க? உடனே ஊழியக்காரத்தை வந்து கேட்பீங்க, வேலையை விட்டுறலாமா, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம். இவர் அதெல்லாம் யார்கிட்டையும் போய் கன்ஃபார்ம் பண்ணல, கேட்கல. அவர் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் பேசுறாரு, புறப்பட்டு போவோம் அப்படின்னு புறப்பட்டு போனார். இது நடந்து போறாங்க பாருங்க, காலையில எழுந்திரிச்சு புறப்பட்டாங்க. இது ஒரே நாள்ல நடந்த உடனே அன்னைக்கே போய் மலைக்கு போயிடல. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த இடத்துக்கு போக 3 நாட்கள் ஆயிற்றுன்னு போட்டிருக்கு. 3 நாள் பிள்ளைய கூட்டிட்டு கழுதைய பத்தி கொண்டு வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு கர்த்தர் ஏதாவது பேசுவார, ஒன்னும் பேசல. அவர் 3 நாளும் அந்த உறுதிப்பாட்டுல அவர் உறுதியாக நடந்து போனார். கொஞ்சம் கூட பின்னடையல, நடந்து போனார். கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுடைய மனம் இந்த 3 நாட்கள்ல என்ன பாடுபட்டிருக்கும், எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் தொடர்ந்து கீழ்ப்படிந்தார். அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது முதிர் வயதிலே வாக்கு கொடுக்கப்பட்டு பிறந்தவர். இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த கர்த்தரை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது ஆபிரகாமை குறித்த சரித்திர புஸ்தகங்கள், அவரை குறித்து எழுதப்பட்ட, ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் 12வது அதிகாரத்தில் அழைக்கிறது தான் நமக்கு தெரியும். அவர்களுடைய பூர்வ சரித்திரத்தை பற்றி நமக்கு வேதத்தில் ரொம்ப சொல்லப்படலை. அந்த பூர்வ சரித்திரங்கள் அவரை குறித்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய குடும்பம், அவருடைய தகப்பனாருடைய குடும்பம் அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்த போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாங்க. அவருடைய தகப்பன் விக்கிரகங்களை செய்கிற ஒரு தொழில் செய்தார். அவருடைய அப்பாவுக்கு பேர் வந்து தேராகு என்பது. அவருக்கு 2 பிள்ளைகள், ஆரான் என்பவர் ஒருவர், ஆபிரகாம் என்பவர் ஒருவர். அவங்களுடைய தொழிலே, அவங்களுடைய வருமானமே, இவங்க அப்பா சிலை செஞ்சு கொடுப்பாரு, அதை கொண்டு போய் கோயில்களில் வச்சு பலி கொடுத்து ஆராதனை பண்ணுவாங்க. இதை சின்ன வயதிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிற ஆபிரகாமுடைய மனசுல அவர்களுடைய ஆராதனை முறைகள் மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல். இது எப்படி உண்மையான கடவுளா இருக்க முடியும்? ஏன்னா அந்த காலத்து அந்த விக்கிரக வழிபாடு என்பது இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி இல்லை. அப்ப இருக்கிற காலங்கள்ல அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகள் என்பது நரபலி கொடுப்பாங்க, ரத்தத்தை சிந்துவாங்க, உடம்ப கீறி கொள்ளுவாங்க, குட்டிப்பாங்க, பாவம் செய்வாங்க. அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால அதை சுற்றி சுற்றி ஆடுவாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இவர் யோசிச்சு பார்த்தா கடவுள் தன்மை ஒண்ணுமே இல்லையே. பெற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து வெட்டுறாங்க, பலி கொடுக்கறாங்க, திருமணமாகாத கன்னி பெண்களை கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி கொடுக்கறாங்க, பிறந்த குழந்தைய கொண்டு வந்து தீயில போடுறாங்க. என்னடா அது ஆராதனை என்று அவர் யோசித்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் உண்மையான கடவுளா இருக்க முடியுமா என்று யோசித்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் தன் தகப்பனிடத்துல போய் கேட்டார், இது எப்படி அப்படின்னு கேட்டார். ஒருத்தரும் பதில் சொல்லல. கடைசியில ஒரு முறை அவர் கேட்டார், இந்த கடவுள்கள்ல எது வந்து பெரிய கடவுள்னு கேட்டார். அவருக்கு அதற்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவிலே எழுந்து போய் தன் தகப்பன் செய்து வைத்திருந்த சிற்ப கூடத்துக்குள்ள போய் எல்லா சிலையும் உடைச்சு போட்டார். ராத்திரி 12 மணிக்கு அந்த இடத்துக்கு தீ வச்சுட்டார். அந்த தீ வைத்து அந்த இடமெல்லாம் அடுத்த நாள் காலைல வந்து பார்க்கறாங்க, நெருப்பு எரிஞ்சு கிடக்குது. உடனே அவர் தகப்பனார் யார் செய்ததுன்னு கேட்கிறார். அப்ப ஆபிரகாமை மேல சந்தேகம் இருக்கு. கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்றார், நேற்று ராத்திரி அங்க இருந்த சிலைகளுக்குள்ளே யார் பெரியவன் என்ற ஒரு சண்டை வந்து ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்கிட்டு
எப்படி வெட்டி கீழே விழுந்திருக்கப்பா அப்படின்னு சொன்னார். அவருக்கு நம்பல. அது எப்படா சிலை பேசும், அது எப்படி ஒன்றோடு ஒன்று சண்டை போடும், அது எப்படி நகரும் அப்படின்னு கேட்டார். அப்ப இவர் கேட்டார், நகராது, பேசாது, பார்க்காது, எதை பத்தி ஒன்னும் யோசிக்காதுன்னு சொன்னா அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? இப்படி தேடினவர் கடவுளை. அப்பதான் கடவுள் தன்னை, உண்மையான கடவுள் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார். இந்த கொடுமையான சமுதாயத்துல ஒருவன் தேவனை தேடுகிறான். நீங்கள் கர்த்தரை முழு மனதாய் தேடினால் தேடும் பொழுதே அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அப்படி தேடினதுனால கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இவர் அந்த மதத்துல நரபலி என்ற அந்த கொடிய தீமை, பெற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து வெட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சு அதை அருவருத்து வந்து இவரை பின்பற்றினால் இவர் என்ன கட்டளை கொடுக்கிறார் பாருங்களேன். உன் மகனை தகன பலி செலுத்தி துண்டு துண்டா வெட்டி அவனை நெருப்புக்கு இரையாக்கி. அந்த நேரத்தில் இவருக்கு கண்டிப்பா ஒரு நெருடல் வந்திருக்கணும். அங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லித்தானே நான் இங்கே வந்தேன். அங்கே நரபலி கொடுக்கறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, பிள்ளைகளை வெட்டுறாங்க. இது என்ன தெய்வமா, மிருகத்தனமா இருக்குதே அப்படின்னு சொல்லித்தானே வந்தேன். ஆனால் இங்கே அவர் அதே சொல்றாரே அப்படின்னு கூட ஆபிரகாம் யோசிக்கல. எதிர்மறையா எதையும் யோசிக்கல. ஏன் ஆண்டவரேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல. நரபலி கொடுப்பது உனக்கு பிரியமா அப்படின்னு கேள்வி கேட்கல. ஒரு மனிதனுடைய உயிரை வாங்கி நீ அதை பலியா ஏற்றுக்கொள்ளணுமா கேட்கல. நீங்க தானே சொன்னீங்க 25 வருஷமா நான் காத்திருந்து பெற்றேனே, கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டோம்னு சொல்லி வசனம் பேசல. புறப்பட்டு போனார். அவர் பேசுவது கர்த்தர் என்பதை நம்பினார். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல். நிபந்தனை எதுவுமே இல்லை. நீங்க இதை செஞ்சா, எனக்கு இந்த அடையாளத்தை காமிச்சா நான் கீழ்ப்படிவேன். இது நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். கூப்பிடுறது கர்த்தர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சொல்றது கர்த்தர் என்று தெரிஞ்சிருச்சு. அவருடைய பிள்ளை கேட்கிறாரு, அப்பா பலி கொடுக்க போறோம் கடவுளுக்கு, சர்வாங்க தகன பலின்னு சொல்றீங்க, பலி கொடுக்கறதுக்கு மிருகம் ஒண்ணுமே இல்லையே நம்மகிட்ட, 2 கழுதையை தானே கொண்டு வரோம், கழுதையெல்லாம் பலி கொடுக்க கூடாதே, பலி கொடுக்கறதுக்கு ஆடு இல்லையே. அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும், வா போவோம். நம்ம அவர் சொன்னாரு போறோம், புறப்படுங்கன்னு சொன்னாரு, புறப்பட்டு போறோம். அது எங்க என்ன செய்யணுமோ அது அவருக்கு தெரியும், வா போவோம். இதுதான் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அந்த இடத்துல உங்களை பொருத்தி பாருங்க, அப்பதான் தெரியும். இன்றைக்கு உங்களுக்கு பிரியமான ஒன்றை கர்த்தர் விட சொன்னால் நீங்க அதை எப்படி யோசிப்பீங்கன்னு பார்க்கணும். சில காரியங்கள் தேவனுடைய சுபாவத்துக்கே எதிரானது போல தோன்றுகிறது. அங்க நரபலி, பெற்ற மகனை பலி செலுத்தும்படி அப்ப கூட கேள்வி கேட்கலையவரே. அந்த கீழ்ப்படிதலைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். மற்றபடி சும்மா நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு போயிருவேன், அங்க எங்களுக்கு ஒரு சந்தா தொகை விதித்தால் நான் மாத்திரம் பாருங்க எந்த இதுவுமே இல்லாம எல்லா வாரம் கட்டி இருக்கிறேன், எல்லா மாசம் கட்டி இருக்கிறேன், ஊழியம் போறேன். கீழ்ப்படிதல் என்றால் இந்த இலக்கணத்தோட இருக்கணும். எதிர்கேள்வி கேட்க கூடாது, சொன்ன உடனே கீழ்ப்படியணும், நிபந்தனை இல்லாம கீழ்ப்படியணும். சில ஊழியக்காரர்களை கூட நம்ம பார்த்திருக்கிறோம், கீழ்ப்படிய முடியாதவங்களால, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளர்ச்சி அடைந்து விட்டால் கீழ்ப்படிய முடியாதவங்களால கர்த்தர் சொன்னா கூட அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி? மனிதர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், ஊழியத்துல நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதே போலத்தான் ஒரு குடும்பஸ்தனை கர்த்தர் அழைத்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னா, அப்போஸ்தலர்களை கர்த்தர் அப்படித்தானே அழைச்சார். உடனே அவர்கள் பாருங்க எந்த கேள்வியும் கேட்கல, எங்க போறோம், நீங்க யாரு, முதல்ல எங்களை வச்சு பராமரிக்க முடியுமா உங்களால, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நமக்கு என்ன வருமானம் வரும், நம்மளா இருந்தா கேள்வி கேட்போம் இல்ல. ஆனால் அவர்கள் அழைக்கப்பட்ட போது படகை கொண்டாந்து கரையில விட்டுட்டு இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அப்ப கூப்பிடுறது யாரு, இவர் என்ன, இவருடைய பின்புலம் என்ன, இவர் என்ன கம்பெனி என்ன வச்சிருக்கிறாரா, நமக்கு மாச சம்பளமா, சாப்பாடு எப்படி போடுவாரு, இவர் யாரு, எதை பற்றி யோசிக்கல. அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வலையை அப்படி போட்டுட்டு, இப்ப பாருங்க வலையை கொண்டாந்து மீன் பிடிக்கிறவங்ககிட்ட கேட்டா தான் தெரியும், மீனை பிடிச்சிட்டு கொண்டாந்து போட்ட பிறகு அதோட அவங்களுடைய வேலை முடியல. மத்தியானம் வரைக்கும், காலையில திரும்பி வந்துருவாங்க கடல்ல இருந்து, மத்தியானம் வரைக்கும் அந்த வலையை பழுது பார்த்து காய வச்சு
இல்லாட்டா வலை கெட்டு போயிடும். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நீங்க மீன் பிடிக்க போக முடியாது. அவ்வளோ வேலை இருக்குது. அப்பதான் கரையில ஏறி கொண்டாந்து கொட்டுறாங்க. வலைய பழுது பார்க்கணும், காய வைக்கணும், அடுத்து தயார் பண்ணணும். இவர் அழைக்கிறார், படகை போட்டுட்டான், வலைகளை போட்டுட்டாங்க, அப்படியே பின்னால ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி போறாங்க. அது பேர் தான் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை விட மேலான ஒரு கீழ்ப்படிதலை இயேசு வாழ்ந்து காண்பித்தார். எந்த மனிதனும் வாழ முடியாத, வாழ்ந்திராத ஒரு கீழ்ப்படிதல்னா இப்படித்தான் இருக்கணும் என்று இயேசு இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காண்பித்தார். வாழ்ந்து காண்பித்து இதான் கீழ்ப்படிதல், இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அதை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவானவர் குமாரன் செய்யும்படி காட்டுகிறது எதுவோ அதை தவிர குமாரன் தாமாய் எதையும் செய்ய மாட்டாராம். எதையும் தானாய் செய்ய மாட்டார். அவருடைய வாழ்க்கை முழுசுமே கீழ்ப்படிதல் தான். அந்த கீழ்ப்படிதலுக்கு புதிய ஏற்பாட்டில் ஏன் உலக சரித்திரத்திலேயே ஒரு முன்னோடியாக ஒரு அடிச்சோடுகளை வைத்து போனது கிறிஸ்து தான். அவருடைய கீழ்ப்படிதல் என்பது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை விட பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல்ல கூட குறைபாடு இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல்ல ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை அவர் கீழ்ப்படிந்து காண்பித்தார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லி, இந்த முன்மாதிரிகளை தான் நம்ம வச்சுட்டு பின்பற்றணும். இன்றைக்கு நமக்கு அதிக சமயமாகி விட்டதுனால நாளை நாம சந்திக்கும் போது இதை குறித்து மேலதிகமான சில விவரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவுக்கு வருவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசிக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கீழ்ப்படிதலின் ஆவியினாலை நிரப்பி அவர்களை மூடி வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலும் உம்முடைய பிள்ளைகள் நன்மையை பார்க்கவும், புதிய ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு எல்லா விதத்தில் நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்கிற புதிய நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை துவக்கவும் நீர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக. ஆண்டவரை, கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். நாங்க நினைச்சிருக்கிற மாதிரி அல்ல, நாங்கள் கீழ்ப்படிவதாக நம்பிக்கொண்டிருக்கிறோமே அந்த கீழ்ப்படிதல் அல்ல, வேதம் காட்டுகிற பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். ஒரு ஆபிரகாமை போன்ற நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், ஆபிரகாமை போல உடனடியான ஒரு கீழ்ப்படிதல், ஆபிரகாமை போல எதிர்கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல், ஆபிரகாமை போல சந்தேகம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீர் எங்களுக்கு அனுகிரகம் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பூரணமாய் கிரியை செய்வதாக. அவர் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலிலே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். தமக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் உதாரணங்களோடு நமக்கு விளக்கி காண்பித்தார். நாளைய தினத்துல இந்த செய்தியினுடைய மீதி பகுதியும் நம்ம கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.